அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நெக்ஸ்ட் மாலையெல்லாம் வாங்காதீங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க. மாலைக்கெல்லாம் செலவே பண்ணாதீங்க. கோயிலுக்கு கொடுங்க நிதியெல்லாம். வாங்க 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 வாங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த அற்புதமான புண்ணியமான சரித்திரம் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான மண்ணில, ஆன்மீக மண்ணில நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நம்முடைய ஸ்ரீரங்கம் என்று சொன்னால் ஆன்மீக பூமி, நல்லவர்கள், எப்பொழுதும் தேசத்தையும் தெய்வீகத்தையும் தன்னுடைய இரு கண்களாக வாழக்கூடிய அற்புதமான மக்கள் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தினுடைய சட்டமன்ற தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பு நமக்கு தெரியும், 2011 நம்முடைய புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுத்து இந்த தொகுதியிலிருந்து அவரை முதலமைச்சராக்கி அழகு பார்த்து இந்த தொகுதியிலிருந்து நீங்கள் எல்லாம் அனுப்பி வைத்தீர்கள் சொன்னாங்க. இந்த 2026 நிச்சயமாக அதே அன்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, அதே பாசத்தை கொடுத்திருக்கிறீங்க. அருமையன் ஆர் மனோகரன் அவர்கள் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக இங்கு நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, சமீபத்தில் ஸ்ரீரங்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரால் ஸ்ரீரங்க மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தலைகுனிவு தமிழ்நாடு முழுவதுமே சட்டமன்ற உறுப்பினரால் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழனி ஆண்டி தொடர்ந்து கடந்த 6 மாத காலமாக ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்குவார் அல்லது பிரச்சனை அவரை உருவாக்குவார். அவருடைய கரூர் மாவட்டத்தில் விதிகளை எல்லாம் மீறி இருக்கக்கூடிய கல் குவாரியில அதிகமாக கனிம வளத்தை கொள்ளையடித்ததற்காக 23,54,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட பிறகு அதையெல்லாம் படம் பிடிக்க சென்ற ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய பேட்டி இல்லைங்க, அதையெல்லாம் பேட்டி பிடிக்க, அதெல்லாம் படம் பிடிக்க சென்ற அதை படம் பிடிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய பத்திரிகையாளர்களை சரமாரியாக தாக்கி அவர்களை கடத்தி ஒரு பெரும் அச்சுறுத்தல மீடியா நண்பர்களுக்கு எதிராக ஏற்படுத்தி நம்ம எல்லாம் தலைகுனிவு செய்தவர். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, போன மாசம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் பகுதியில் 10 நாட்களாக தேடப்பட்டு வந்த கருப்புசாமி என்கின்ற இளைஞருடைய உடலும் கூட அவருடைய குவாரியிலிருந்து எடுக்கப்பட்டது. இவருடைய சாதனையில மற்றும் ஒரு சாதனை, அவருடைய கட்சியை சார்ந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் திருச்சி சிவா அவருடைய வீட்டை சென்று அடித்து நொறுக்கியது. இதெல்லாம் எனக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் சில தகுதிகள் வேண்டும். கொள்ளையடிக்கணும், ரவுடித்தனம் பண்ணணும், மக்களை துன்புறுத்தணும், அச்சுறுத்தணும், இதையெல்லாம் பக்காவாக செய்தும் கூட எனக்கு ஆச்சரியம் என்னன்னா திமுக காரங்க சீட்டு கொடுக்கணும். அதான் ஆச்சரியம். திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக என்னென்ன தகுதி வேணுமோ எல்லாமே இருந்துச்சு. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும், இந்த முறை ஸ்ரீரங்கத்தில் உதயசூரியன் சின்னத்தில் யார் நின்றாலும் கூட மக்கள் டெபாசிட்டை கொடுக்க மாட்டார்கள் என்பதை அதனாலதான் சரி, ஒரு சட்டமன்ற வேட்பாளரை மாத்தினாச்சு பார்க்கலாம். ஒரு சப்ஸ்டியூட் பிளேயராக இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர் திரு துரைராஜ் அவர்கள் இறக்கியிருக்கின்றார்கள். சப்ஸ்டியூட் பிளேயராக அவர் நின்று கொண்டிருக்கின்றார். ஐயா, சட்டம் வந்தாலும் சரி, மாப்பிள்ளை வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, ஸ்ரீரங்கத்தினுடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் இந்த முறை ஒரு சரித்திர வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் ஆர் மனோகரன் அவர்களை இங்கே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.